வணக்கம் நண்பர்களே. இன்று காலை எழுந்ததிலிருந்து என் வாழ்க்கை மாறப்போகுதா, இல்லை நேற்று மாதிரி தான் இருக்க போகுதா, அதே இல்லாத தன்மை, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் இன்னும் தொடர்ந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நான் சீக்ரெட் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது விதியை மதியால் வெல்லலாம். இந்த புக்கில் இருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கை மாறணுன்னா முதல்ல உங்கள் உள்ளத்தை மாற்றுங்க, உங்கள் வார்த்தையை மாற்றுங்க. வார்த்தைக்கும் உள்ளத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. வார்த்தை எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம வாழ்க்கை முக்கியம். வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம வார்த்தை முக்கியம். இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்க. நம்ம பேசுகிற வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்குது. ஆமாங்க. இந்த சீக்ரெட் புக் மூலயமா நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சில வழிமுறைகளை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் வர ஒரு வார்த்தை கூட உங்கள் மனதையும் இல்லை உங்கள் வாழ்க்கையும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. ஆமாம் நண்பர்களே, முதல்ல இந்த சீக்ரெட் புக் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டது, நமக்குன்னு ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இலக்குனா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, அதை முதல்ல தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு 100 ஆசைகள் இருக்கலாம், 100 ஆசையும் நிறைவேறணும் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதில் எது ரொம்ப முக்கியமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். உங்கள் படிப்பு, திருமண வாழ்க்கை, இல்லை நண்பர்கள் சரியில்லை, நண்பர்களோட பிரச்சனை, குழந்தையின்மை, இன்னும் நிறைய நம்மளுக்கு சொன்னப்போனால் பணப்பிரச்சனை, நிறைய மனக்கசப்பு, இதெல்லாம் எதுவாகணும், இல்லை காதல் தோல்வி, எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண இலக்கை காலையில் அதிகாலையில் 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் இலக்குக்கான சிறு முயற்சியை நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. ஏன் மற்ற டைமில் சக்ஸஸ் ஆகாதான்னு கேட்டால், அதுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிரம்ம முகூர்த்த பயிற்சி. அதை போய் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த இலக்கை நீங்கள் எப்படி அடையலான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அந்த இலக்கு நமக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் உங்கள் நன்றி உணர்வை தெரிவிங்க. எப்படி சொல்கிறதுனா, இப்போது நம்ம அம்மா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம், எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். அவங்களுக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் அதை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள். நம்ம அம்மா நம்மளுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, இந்த உலகத்தில் நம்மளுக்கு கொண்டு வந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்தது வரைக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா நினச்சி நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி உணர்வு உங்கள் உள் மனதிலிருந்து வரணும். அந்த உள்மனம் சொல்லும்போதே உங்கள் மனசு ஃபீல் ஆகணும். அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். அதுதாங்க நன்றி உணர்வு. வெறும் வார்த்தைக்குன்னு எனக்கு நன்றி நன்றி நன்றின்னு மேலுக்கா சொல்கிறது நன்றி உணர்வு கிடையாதுங்க. உங்கள் ஆழ் மனதிலிருந்து நீங்கள் சொல்கிற அந்த உணர்வு பூர்வமான வார்த்தை தான் நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு முழு உலகத்தையும் நம்ம முழு வாழ்க்கையும் மாற்றக்கூடிய சக்தி உடையதுங்க. நமக்கு கிடைக்காத விஷயத்துக்காக இப்போ நீங்கள் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த இலக்கை நினச்சி எனக்கு இப்போ வேலை வேணும் அப்படின்ற போது, எனக்கு வேலை கிடைச்சதுக்காக நன்றி, அந்த வேலையில் நான் அதிகமான வருவாய் ஈட்டுவதற்காக நன்றி, அந்த வேலையின் மூலமாக என் குடும்பம் அனைத்தும் சந்தோஷமாக இருப்பதற்காக நன்றி என்று ஒவ்வொன்றையும் உணர்ந்து நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லும்போது நிச்சயமாக நடக்குங்க. உங்கள் வார்த்தையை மாற்றுங்க. உங்கள் வார்த்தையை மாற்றி நீங்கள் சொல்கிற விதத்தை நீங்கள் மாற்றுங்க. உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக நடக்குங்க. இந்த நன்றி உணர்வு மூலயமா நீங்கள் அடைய போகிற இலக்கு எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் நிச்சயமாக அடைய முடியுங்க. நன்றி உணர்வு இது ஒரு சின்ன டெக்னிக் தாங்க. யாராவது நம்ம வாழ்க்கையை காப்பாற்ற வருவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. யாராவது எனக்கு வேலைக்கு சான்ஸ் தருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்களே உருவாக்குங்க. உங்கள் கனவை நீங்களே செதுக்குங்க. வழி இல்லாமல் வளர்ச்சி இல்லை.
தோல்வி இல்லாமல் அனுபவம் இல்லை, போராட்டம் இல்லாமல் சாதனை இல்லை. இன்று உன்னை யாரும் நம்பலைனா பரவாயில்ல, உங்களை நீங்கள் நம்புங்க, வெற்றி அடைவீங்க நிச்சயமாக. நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லலாம். நல்லதை விதைப்போம், அன்பை பகிர்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.